அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் பழைய ஓய்வூதிய திட்டம் போச்சு. அரசு ஊழியர்களுக்கு சாக்கு. நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாநில அரசு கொண்டு வராததற்கு எதிராக எதிர்க்கட்சியான அதிமுக கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறதாம். அதிமுக வெளிப்படையாக பழைய ஓய்வூதிய திட்டம் எதிர்த்த கட்சிதான். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சில மேடைகளில் நேரடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை வெளிப்படையாக எதிர்த்துள்ளார். ஆனால் இப்போது அதற்கு ஆதரவாக நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் என்கிறார்கள். ஆளும் திமுகவிற்கு எப்போதும் சாதகமாக அரசு ஊழியர்கள் கடந்த சில மாதங்களாக ஆளும் திமுக மீது அப்செட்டில் உள்ளார்கள். அதற்கு முதல் காரணம் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாநில அரசு கொண்டு வராததுதான் என்கிறார்கள். முக்கியமாக பழைய ஓய்வூதிய திட்டம் திமுகவின் பெரிய வாக்குறுதிகளில் ஒன்று. ஆனால் அதை திமுக நிறைவேற்றவில்லை. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி வரும் நாட்களில் பல தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளது. தொடர்ந்து போராட்டங்கள் மூலமும் கோரிக்கை மனுக்கள் வாயிலாகவும் தங்கள் நிலைப்பாட்டை அரசுக்கு வலியுறுத்துகிறார்கள். அரசியல் கட்சிகளும் இந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் இது பூதாகரமாக மாற வரும் பிப்ரவரி மாதத்துக்குள் இதில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரியசாமி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை புறக்கணிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியிடுவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறும் ஊழியர்களின் கடைசி மாத சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். மேலும் அகவலைப்படியும் அவ்வப்போது திருத்தப்படும். இது ஓய்வுக்கு பின் ஊழியர்களுக்கு சிறந்த நிதி பாதுகாப்பையும் நிலத்தன்மையும் வழங்குகிறது. ஜனவரி 1, 2024 முதல் புதிய ஓய்வூதியாளருக்கு OPS திட்டம் நிறுத்தப்பட்டு தேசிய ஓய்வூதிய முறை NPS அறிமுகப்படுத்தப்பட்டது. NPS என்பது சந்தை அடிப்படையிலான பங்களிப்பு திட்டமாகும். இதில் ஓய்வூதியம் முதலீடுகளின் சந்தை செயல்பாட்டை பொறுத்தது. சமீபத்தில் சில மாதங்கள் OPS திட்டத்தை தங்கள் ஊழியர்களுக்கு மீண்டும் அமல்படுத்தியுள்ளன. மேலும் பெரும்பாலான மாநிலங்களில் 2004க்கு முன் பணியில் சேர்ந்தவர்கள் மட்டுமே இதற்கு தகுதியானவர்கள். அக்டோபர் 1 முதல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 15 நாட்கள் வரை ஈட்டிய விடுப்பை பணமாக மாற்றும் வசதி ஏற்படுத்தப்படும் என்று சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது. இது ஆறுதலாக அளித்துள்ளது. இருப்பினும் இது பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கோரிக்கையுடன் ஒப்பிடுகையில் ஒரு சிறிய சலுகையாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் இறங்குவதால் ஸ்டாலின் அரசு விரைவில் ஊழியர்களுக்கு நல்ல செய்தி அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரமாக்குவது போன்ற பிற வாக்குறுதிகளையும் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த சில வாரங்களில் இது தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம். இதற்கான ஆலோசனை குழுக்கள் அமைக்கப்பட்டு அவற்றின் பரிந்துரைகள் அடுத்த சில வாரங்களில் வெளியாகும் என தெரிகிறது. அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு, பல்வேறு சலுகைகள் மற்றும் பிற கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வருகிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என்றும் நம்பிக்கையில் அரசு ஊழியர்கள் உள்ளார்கள். சட்டமன்ற தேர்தல் இறங்குவதால் தேர்தலுக்கு சில மாதங்களை முன்பே இந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. OPS திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படும் என்பதால் இழப்புகளை குறைக்கும் வகையில் சில மாற்றங்களுடன் இந்த திட்டத்தை அமல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. திமுக அரசுக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு பாரம்பரியமாக அதிகம். ஆனால் தற்போதைய ஆட்சியில் முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் ஒருவித அதிருப்தி நிலவுகிறது. இதனால் மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பதாக கூறப்படுகிறது. தபால் வாக்குகள் அதிமுக பாஜகவுக்கு சென்றது இதற்கு சான்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அரசு ஊழியர்களின் மனதை திருப்திப்படுத்தும் வகையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது.